வணக்கம் இடமலம் ஹப் நேயர்களே. தொடர்ந்து நம்மளுடைய உலக நடத்தைகளாக இருக்கட்டும், சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை என்டர்டெயின்மெண்ட்டில் எந்த விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவோட நம்ம ஒவ்வொரு தலைப்பாடத்தை பேசிகிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவு அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த டாபிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஈரான், இஸ்ரேல், யூஎஸ்னு போயிட்டு இருக்கும்போது நாங்கள் மட்டும் என்ன தக்காளி தோக்கா அப்படிங்கிற மாதிரி இந்தியா பாகிஸ்தான் தான் பகைவர்கள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். பட் பாகிஸ்தானுக்கு இன்னொரு பங்காளி இருக்காப்புல, அவங்க தான் ஆப்கானிஸ்தான். அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இப்போ வெடிச்சு பார்த்தீங்கன்னா பல உயர்கள் போயிருக்கு. ஈரான் விஷயம் மட்டும் நடக்கலாம், இதுதான் டாக் ஆஃப் த வேர்ல்டாக இருந்திருக்கும். பட் இந்த நேரத்தில் மற்றவங்களாம் அதை பேச மறந்ததுனால நம்ம இதில் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறனால தான் சுரேன் அவர்கள்கிட்ட பேசிக்காக அது என்ன ப்ராப்ளம், இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, உயிர் சேதம் எவ்வளோ, இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். இவங்க ரெண்டு பேருமே பகைவர்னு நிறைய பேருக்கு தெரியாது. சாரி, எப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே இஸ்லாம் கண்ட்ரி, அதனால அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இஸ்லாம் கண்ட்ரிஸே இது பெரிய கிரிட்டிசிசம் நம்ம இங்கே வைக்கலாம். பட் ஸ்டில் இது எப்படி சொல்றதுன்னா, நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்கல்ல. இப்போ கம்யூனி இறந்தோன்னா இங்கே நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. இப்போ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில், அந்த ஹாஸ்பிட்டல் ரிஹாபிலேஷன் ட்ரக் ரிஹாபிலேஷன் ஹாஸ்பிட்டல் இந்த காபூல், அதில் அட்டாக் பண்ணி தலைநகரில் 400 பேர் இறந்துருக்காங்க. 256 பேர் இன்ஜூர்டாக இருக்காங்க. 400 பேர் இறந்துருக்காங்க. இது எப்படின்னா ஒரு சிவிலியன் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை பாகிஸ்தான் மேலே வைக்குது. இந்த மாதிரி வேர்ல்டு வைடு அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற இந்தியன் ஃபாரின் மினிஸ்டரும் அதை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நம்ம பாரத பிரதமரும் அதை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த பிரச்சனை ஆக்சுவலா எப்படி எதனால ஸ்டார்ட் ஆச்சுங்கிறது நம்ம சொல்லலாம். ஆக்சுவலா இந்த டெஹ்ரிக்-இ தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி சொல்லுவாங்க. அவங்க ஆப்கான்ல இருந்து ஆப்ரேட் பண்றதா பாகிஸ்தானுக்கு அது ஒரு மிலிட்டன்ட் குரூப். சரி. ஸோ அந்த மிலிட்டன்ட் குரூப் என்ன பண்ணுது, பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிற சோல்ஜர்ஸ் சிவிலியன்ஸ்லாம் அட்டாக் பண்றதா. அதாவது எந்த சோல்ஜர்ஸ்? பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ். ஓகே, ஆர்மி சோல்ஜர்ஸையும் பாகிஸ்தான் சிவிலியன்ஸையும் அட்டாக் பண்றதா இந்த இஷ்யூ அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பதிலுக்கு என்ன பண்ணுது பாகிஸ்தான் ஆனால் பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க, அது இட்ஸ் நாட் ஆப்ரேட்டட் பை ஆப்கான் கவர்மெண்ட், அதையும் அவங்க சொல்றாங்க. பட் இவங்க என்ன பண்றாங்க, கிராஸ் பார்டர் ஏர் ஸ்ட்ரைக் பண்றாங்க. சரி. இந்த பார்டர்ல என்னென்ன சஸ்பீஷியஸ் மிலிட்டன்ஸ் சுத்துறாங்களோ அவங்கள இவங்க அட்டாக் பண்றாங்க. ஸோ பதிலுக்கு இது போயிட்டே இருக்கும் போது என்ன ஆகுது, அந்த டிடிபி மிலிட்டன்ஸ் பாகிஸ்தான் உள்ள பார்டரை தவிர்த்து கொஞ்சம் இன்டீரியர்ல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, லைக் சிவிலியன்ஸ் இருக்கிற இடத்துல. ஸோ பாகிஸ்தான் மிலிட்டரி என்ன பண்ணுது, இவங்க ஆப்கானுக்குள்ள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் மாத்தி. ஆமா, இதுதான் இந்த எஸ்கேட்கான மெயின் ரீசன். இந்த மாத்தி அட்டாக் பண்றதுனால. அது இப்போ இந்த டியூரன் லைன் ஒரு ஹிஸ்டரி இருக்கு அவங்களுக்கு. நம்ம துரந்தர் படமே பாத்தீங்கன்னா அந்த டியூரன் லைன்ல இருந்தா. ஆமா, அந்த டியூரன் லைன் அது ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு அவங்களுக்கு. அவங்க ஆப்கானிஸ்தான் இப்போ வரைக்கும் ஒத்துக்கல அஃபிஷியலா அதை அவங்களுதுன்னு. பாகிஸ்தான் அதுதான் எக்ஸாக்ட் பார்டர். பலூச்சி ப்ராப்ளம், அந்த பிரச்சனை அதுல தான் இருக்கு. இந்த லைன் பிரச்சனைலாம் இருக்கு. இவங்க மாத்தி இந்த அட்டாக் பண்றதுனால இந்த வார் எஸ்கலேட் ஆகணும்னா பாகிஸ்தானோட மினிஸ்டர், ஒன் ஆஃப் த டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, அஃபிஷியலா டிஸ்கிரைப் அஸ் ஓப்பன் வார்னு அனௌன்ஸ் பண்றாரு. சரி. இந்த ஓப்பன் வார் ரொம்ப நாளா லைக் இது உங்களுக்கு தெரியும், இந்த நியூஸ் தெரியும், ரொம்ப நாளா இவங்க மாத்தி அட்டாக் பண்ணி தான் இருக்காங்க. இது ஏன் இவ்வளோ சீரியஸா பாகிஸ்தான் என்ன கிளைம் பண்றாங்கன்னா, அவங்க நாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணல, நாங்க உங்க டிஃபென்ஸ் மிலிட்டரி இதை தான் நாங்க டார்கெட் பண்றோம் டினை பண்றாங்க அந்த ஸ்டேட்மெண்ட். சரி. இது ஏன் இன்னும் இதுனா, நம்ம ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, ஆமா அபிஷியல் இந்தியன் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாரு, காவர்ட்லி அண்ட் பார்பரிக் அப்படிங்கிறாரு, சப்போர்ட்டிங் ஆப்கானிஸ்தான். ஆமா, அவங்களோட பாகிஸ்தானோட அட்டாக் ரொம்ப காவர்ட்லியா இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் வயலேஷன் ஆஃப் ஆப்கானிஸ்தான் சாவரிட்டி, a threat to regional stability அப்படிங்கிறாரு. இந்தியா ஆல்சோ கண்டெம் the reported bombing of a hospital and called it a massacre disguised as a military operation. So we stand with Afghanistan. ஆமா, obviously. And also நம்ம இந்தியா நிறைய ஆப்கானிஸ்தான்ல இன்வெஸ்ட் பண்றோம். நிறைய பேர் இங்க பேசுவாங்க நம்ம இஸ்லாமிக் கண்ட்ரிக்கு அகைன்ஸ்ட் அப்படின்னு. ஆப்கானிஸ்தானோட பாதி டெவலப்மெண்ட் காரணம் இந்தியா தான். இந்தியா அங்க பார்லிமெண்ட் பில்டிங், அதுக்கப்புறம் சல்மா டேம், ஸ்கூல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி ரிஃபார்ம் மெஷர்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அங்கே எனி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இது எல்லாம் நம்ம ஸ்லோவாக அந்த கண்ட்ரியை ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே.
ஸோ இதனாலையும் நம்ம வாய்ஸ் அவுட் பண்றோம் அப்படிங்கிறதும் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் ரொம்ப வருஷமா நம்ம வந்து இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கோம், பாகிஸ்தான் கனெக்டட் டு டெரரிசம் நம்ம ரொம்ப நாளா வந்து எதிர்த்து பேசி தான் இருக்கோம். ஸோ இந்த 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 பழியை வந்து டெஃபினட்டா வந்து ஏத்துக்க முடியாதுதான் இந்தியா சொல்லுது. ஏன்னா அவங்க என்ன டினை பண்றாங்க, நாங்க பண்ணவே இல்லை. இது பாகிஸ்தான் இன்னொரு கம்பாரிசன் என்ன பண்ண வரேன்னா, ஆபரேஷன் சிந்தூர் அப்போ இதை தான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ணாங்க. இந்தியா வந்து எங்க சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணிட்டாங்க, நிறைய இந்த மாதிரி மாஸ்க் மேல போட்டாங்க, வீட்டு மேல போட்டாங்க. இது எப்படின்னா, இது என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா, இது வந்து அவங்க அஃபிஷியல் மிலிட்டரி மீடியால இருந்து ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லைன் படி வர மீடியாவை ரிலீஸ் பண்ணாங்க. சரியா, ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனோ ஒரு பிரைவேட் மீடியா கம்பெனியோ டைரக்டா போயிட்டு இந்த நியூஸ் எடுக்கல, இவங்க வெளியா தான் இந்த நியூஸ் வந்தது. அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. ஆனா ஆப்கானிஸ்தான்ல நடந்தது அப்படி கிடையாது. ராய்டர்ஸ்ல இருந்து எல்லாம் லைக் பிரைவேட் அதிகாரப்பூர்வமா வந்திருக்கு, டைரக்டாவே அதை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அவங்களோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வித் எல்லாருமே கிரவுண்ட்ல இருந்து ரிப்போர்ட் பண்ணுது. நீங்க மட்டும் அதை தொடர்ச்சியா பண்ணலாம், நீங்க மட்டும் இந்த காவர்ட்லி அட்டாக்லாம் நீங்க பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா இந்தியா வந்து நீ ஃபேக்கா இந்த ப்ரெஸ் ரிலீஸ் எப்படி நீ பண்ண, அது மட்டும் அந்த டைம்ல நியாயமா? நான் இன்னொன்று என்ன கேட்குறேன், இது வந்து இன்னும் டேஞ்சரஸாக பார்க்கப்படுது. ஏன்னா நியூக்ளியர் ஸ்டேட், நியூக்ளியர் கண்ட்ரி, பாகிஸ்தான் நியூக்ளியர் இருக்கு, அந்த இடத்துலையும் இந்த பிரச்சனை நடக்குதுன்னு பேசிக்கிறாங்க. இதனால என்ன ஆகும்னா, நம்ம தான் கிட்ட இருக்கோம், இந்த பிரச்சனை நம்மளுக்கும் இருக்கலாம். 2 மிலிட்ரி ட்ரூப்ஸும் ரொம்ப பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, நிறைய பேர் வேர்ல்டு வைட் பேசுறாங்க, அந்த மாதிரி இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் வந்து அவங்களுக்குள்ளேயே கேயாட்டிக்கா இருக்கு, இந்த பிரச்சனை வந்து நிறைய ரைஸ் ஆகிட்டே இருக்குன்னு. பாகிஸ்தான் ஆல்ரெடி வந்து அவங்களோட எக்கனாமிக் க்ரோத் ரொம்ப புவராக இருக்கு. நான் அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இது வந்து ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் யாருமே இதை வந்து ஒரு வார்லாம் டிக்ளேர் பண்ண முடியாது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்களோட எல்லா ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து அவங்களோட எல்லா எக்கனாமிக் ஜிடிபி எல்லாமே ரொம்ப புவராக இருக்கு. அண்ட் மோர் ஓவர் ஒரு வார் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு உங்களுக்கு தெரியும். ஈவன் ஃபார் அ கண்ட்ரி லைக் யூஎஸ் எக்ஸ்பென்சிவ் தான் ஈரான்ல. ஆமா, நீ வந்து உன்னோட நேபரிங் கண்ட்ரி வேற ஆப்கானிஸ்தான். சரியா, நீ டிப்ளமேட்டிக்கா இல்லாம எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனையை பண்ணி உன் கண்ட்ரி பீப்புளுக்கு நீயே வந்து ஒரு பெரிய பாரமா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அது பத்தாததுக்கு உலகம் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கு, நீங்க வந்து இந்த ஃபைட் ஸ்டாப் பண்ணுங்க. சைனாவும் என்ன பண்ணுது, 2 பேரும் நெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா வந்து இதுலயும் டிப்ளமேட்டிக்கா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. அவங்க எல்லா சிச்சுவேஷனையும் டிப்ளமேட்டிக்கா தான் ஹேண்டில் பண்றாங்க. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நிறைய பேர் கோவப்படுவாங்க. இப்போ வந்து நம்ம பாரத பிரதமர் வந்து டிப்ளமேட்டிக்கா இருக்கிறதுனால எவ்வளவு சேஃப், ஒரு வார் இல்லாம நம்ம இதற்கு எல்லா இடத்துலயும் நம்ம ஃப்ரெண்ட்லி நேச்சர் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், எல்லா சைடும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் இது நிறைய இடத்துல ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். இன்ஃபேக்ட் நீங்க அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல நம்மளோட ஷிப்பை அலோவ் பண்ணிருக்காங்க. எவ்வளவு பேர் வந்து, நான் நிறைய வீடியோஸ்ல பேசுறேன், நீ ஈரானுக்கு எதிர்த்து பேசுற, அதே ஈரான் இப்ப இந்தியாவை சப்போர்ட் பண்ணதுல நீங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க, ஈரான் வந்து ஏமாத்திருச்சு, அதே ஈரான் வந்து அலோவ் பண்ணுது. ஈரான் வந்து ஹை ரிகார்ட்ஸ் வச்சிருக்கு இந்தியா மேல. சோ அது இதை நீங்க என்ன சொல்வீங்க அப்போ? இல்ல அது மட்டும் இல்லாம நம்ம டிப்ளமேட்டிக்கா இருக்கின்றது ஒரு உண்மைதாங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவை தவிர்த்துட்டு நீங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் பெரிய உண்மைங்கிறேன். இந்தியா நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னா, நம்ம இல்லாம உலகமே கிடையாது. இல்ல, நம்ம அந்த மாதிரி இடத்துல இருக்கோம். சோ எல்லாருமே நம்மளோட குட் டர்ம்ஸ்ல தான் இருப்பாங்க. ஒரு டிஃபென்ஸ் டீலா இருக்கட்டும், நம்ம இல்லாம பண்ண முடியாது. அவங்க என்ன டிஃபென்ஸ் டீலா நம்ம இந்தியா வாங்குது, அதனால வெயிட் பண்றாங்க. ஏங்க சீனாக்கு நம்ம ஒரு போட்டியான சீனா பார்த்தா கூட ஒரு சந்தையா சீனாக்கும் நம்ம தேவை. ஆமா, சோ அது இன்னொன்னு, நான் இந்த வீடியோ பண்ணணும்னு நினைச்சேன், நான் ஒரு பெரிய லாங் ஆப் ஊருக்கு போயிட்டதால பண்ண முடியல. 300 பில்லியன் யூஎஸ்ல 50 இயர்ஸா வந்து ஆயில் ரிஃபைனரியே கிடையாது அவங்களுக்கு. சரியா, அவங்க ரிலையன்ஸ் வச்சு ஒரு டீல் சைன் பண்ணிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம். இந்தியா இன்னும் ரொம்ப க்ளோஸா வருது. இந்தியாவுக்கு நிறைய டிஸ்கவுண்டட் ரேட்ஸ்ல அவங்க வந்து யூஎஸ் கிட்ட இருந்தும் வாங்கலாம். ஸோ புது வழி பிறக்குது. இந்த சைடு ரஷ்யா கிட்டயும் நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கோம். யூஎஸ்ல நம்ம வந்து 300 பில்லியனுக்கு ரிலையன்ஸை வச்சு நம்ம வந்து டிஃபைன் பண்றோம். ஈரான் கிட்டயும் நம்ம ஃப்ரெண்டா இருக்கோம், இஸ்ரேல் சவுதி கிட்டயும் நம்ம ஃப்ரெண்டா இருக்கோம், எல்லாருமே நம்ம வேலையா இருக்கோம். ஸோ நம்மளுக்கு பிசினஸ் வந்து எல்லா ஆங்கிலும் இன்கேஸ் அங்க ஒரு பிரச்சனை நடக்குன்னா நம்மளுக்கு இங்கேருந்து வரும். இல்ல அதான் ஸ்ட்ராட்டஜி அப்படிதான் இருக்கணும். சோ நீ வந்து வேர்ல்ட் வைட் நீ ஹெல்ப் பண்ற, நீ வந்து ஒரு எக்ஸாக்ட் மிடில் மேனா இருக்க. வித்அவுட் யூ எதுவுமே நடக்க முடியாது. வேற யாருமே யாருக்குள்ளயும் கனெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம தான் ஒன்லி ஆளு, எல்லாரையும் கனெக்ட் பண்றோம், எல்லாரையும் இணைக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிப்ளமேட்டிக்கா பிளே பண்றது தாங்க ஒரு பெஸ்ட் திங். இது ஏன் யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. உள்ளூர் அரசியலையே பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து அதை பண்ணிட்டாங்க, இதை பேசிட்டாங்க, இவர் எடுத்த ஸ்டாண்டு தப்பு, அவர் எடுத்த ஸ்டாண்டு. இப்போ ஈரான் வந்து நம்மளோட ஷிப்பை கூப்பிட்டு இந்த ஷிப் மட்டும் அலௌடுங்குது, நீங்களாம் என்ன பேசுவீங்க? இப்போ ஈரானே எதிர்க்கல, இங்க உட்காந்துட்டு எவ்வளவு பேர் அது தப்பு, நீ பண்ணது தப்பு, நீ வந்து
ஒரு ஒரு கோலை, நீ வந்து யூஎஸ்க்கு அடிமை. இப்போ ஈரான் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா அவ்வளோ ஃப்ரெண்ட்லி ஒரு ஒரு சிக்னல் காமிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் எல்லாம் என்ன வாய் தூக்கிட்டு போய் எங்க வைக்க போறாங்க? இல்லை, எக்ஸ்ட்ரீம் ரைட்டாகவும் இருக்கக்கூடாது, லெஃப்டாகவும் இருக்கக்கூடாது. நீங்க என்ன இன்னைக்கு ப்ராக்டிகலிட்டியோ அதை வந்து யோசிக்கணும். அப்படி பட்ட பாக்குறப்ப நம்மளுக்கு லாபம் தானே. இப்போ நம்மளோட எண்ணெய் பற்றாக்குறை, எல்பிஜி பற்றாக்குறை தீரும்ல. மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எல்பிஜி பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க, சரியா? இந்த மாதிரி பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ஷார்டேஜ் இருக்க தான் செய்யும். இது வந்து எல்லாருமே உடனே வந்து பாரத பிரதமர் வந்து இது பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ண. பெட்ரோல் இல்லைன்னு ஒரு பெரிய பொருளையை கலப்புனாங்க. பெட்ரோல் எல்லா இடத்துலயும் இருக்கு. பேனிக் பையிங். நம்ம உள்ளூர்ல தான் அதை கலப்பி விடுறது. எங்க பெட்ரோலே இல்லைங்க, எங்க டீசலே இல்லைங்கன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க நீங்க பாத்தீங்களா? உடனே அந்த நம்ம தண்ணி கேன் இருக்குல்ல, தண்ணி கேன்ல போயிட்டு டீசல் பெட்ரோல் குடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து உள்ளூர் ஆளுங்க வந்து கலப்பி விடுறது. யாருமே வந்து சப்போர்ட்டிவா இல்லை. ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு நேஷனோட ஒரு சப்போர்ட் வந்து யாருமே ஒரு இண்டிவிஜுவலா கொடுக்கறதே இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, கோயிங் ஃபார்வர்ட். இன்னொரு விஷயம் நீங்க யோசிச்சிங்களா, இப்போ ஈரான்ல இருக்கிற அந்த எண்ணெய் கிடங்குகள்லாம் யூஎஸ் வந்து குண்டு போட்டிருக்கு. ஈரானும் என்ன பண்ணிருக்கு, சவுதியில இருக்க அந்த எண்ணெய் கிடங்குலாம் குண்டு போட்டிருக்கு. ஸோ பேசிக்கலி எங்க ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கோ அங்கேயும் இப்போ வந்து கொஞ்சம் பிரச்சனை. ஸோ எந்த கண்ட்ரியா இருந்தாலும் அதுக்கு இது கொஞ்சம் ஒரு பெரிய பிரச்சனை தான் ஆகும். நம்ம கையில இல்ல, ஸ்கார்சிட்டில தாங்க இருக்கு. இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? எல்பிஜி நம்ம எப்படி இருந்தாலும் எனர்ஜியை நம்ம வந்து ரெடி பண்ணி எங்கே இருந்தாலும் வாங்க தான் போகிறோம். பட் இட் டேக்ஸ் டைம், அவ்வளோதான். இது வந்து ஒரு இப்போ பெர்மனெண்ட்டாக அது வாரம் ஒன்றும் பெர்மனெண்ட்டாக போகிறதும் இல்லை. இந்த ஷார்ட் டைமில் எப்படி நம்ம கண்ட்ரியை சப்போர்ட் பண்ணலாம்? நம்ம கொடுக்குறவங்க இவங்களாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் பிரச்சனையில இருக்காங்கிறதே எல்லாம் மறந்துடுறாங்க. ஏங்க அவன் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அவன் பாவங்க, அவனுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு, அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி யோசிக்காம எனக்கு எல்பிஜி வரல, நான் வந்து கம்ஃபர்டபுளா. நீ ரொம்ப மோஸ்ட் கம்ஃபர்டபுளா இருக்க, யூ பி தேங்க்ஃபுல். இந்த பிரச்சனையில ஒரு இடத்துலயும் இந்த மாதிரி வார் வந்துச்சுன்னா அந்த கண்ட்ரி எவ்வளவு, இப்போ பாகிஸ்தான்லாம் இருக்கு, எவ்வளவு பாடுபட்டு இருக்கு. என்னால ஏறிச்சுலாங்க. எங்க 400 500 ரூபாய்க்கு பெட்ரோல் வித்துட்டு இருக்கான். நீ அவ்வளவு கம்ஃபர்டபுளா நிம்மதியா இருக்க. எப்பவுமே இதெல்லாம் இருக்கும் போது அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் மோசமா போயிடுச்சுன்னா பாத்தியா மோசமா போயிடுச்சுப்பாங்க. நம்ம கண்ட்ரி கிட்ட பிரச்சனையே அதுதான். நான் இதனால என்ன சொல்ல வரேன்னா, பாகிஸ்தானோட இந்த அட்டாக் பாருங்க, டிப்பிக்கல் பாகிஸ்தானோட அந்த பிஹேவியர் கேரக்டர். இதை வந்து வேர்ல்ட் வைடு வந்து இல்லை நாங்கள் பண்ணலை. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 400 பேர் இறந்துருக்காங்க, 256 பேர் வந்து சிவிலியன்ஸ் ஹர்ட்டட், லைக் அவங்களுக்கு ஊன்ஸ் இருக்கு. இது வந்து நீ ஓப்பனாக பப்ளிக்கில் நான் பண்ணலை அப்படிங்கிறது நிஜமாலே இது வந்து கண்டிக்கணும். இது என்ன சொல்றதுன்னா, பாகிஸ்தானோட இந்த வாரு, இந்த மாதிரி ஒரு சில்லறத்தனமான ஹேபிட்டை வந்து அவங்க டெஃபினட்டா ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு தான் நான் அதை ஃபீல் பண்றேன். பாகிஸ்தானோட ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிளே வந்து பாத்தீங்கன்னா, அவங்க கண்ட்ரிக்கு பெரிய ரிவைவலா இருக்கும்னு நினைச்ச இம்ரான் கான். இப்போ 2 கண்ணுமே வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியாத போயிட்டு ஜெயில உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ விடிவு காலம் அப்படிங்கிறது இம்ரான் கான் கண்ணு மாதிரி தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்வை இழந்துட்டே இருக்கு பாகிஸ்தான். இல்ல, அது எண்ணம் போல் வாழ்க்கையுமாங்க. நான் அப்படிதான் நான் அதை வந்து பாக்குறேன். ஏன்னா நீ வந்து நல்ல எண்ணம் நல்ல இதெல்லாம் நீ பண்றதா இருந்தா நீ ஆள்ற கண்ட்ரியோ உன் மக்களோ அந்த நேச்சரோ உன்னை வந்து காப்பாற்றும். நீ வந்து இவ்வளோ நெகட்டிவா இருந்தனா இது இப்படிதான். நீங்க வந்து அந்த டிக்ளைனை பார்த்து தானே இருக்கீங்க. நான் வந்து நார்மலா சொல்றேன், நான் வந்து வன்மத்தெல்லாம் சொல்ல. இந்த டிக்ளைன் வந்து அதிகமாயிட்டே போகுது. எந்த ஒரு துறையிலையும் விளங்கலையே, சாதிக்கலையே. ஆமா, எதுலையுமே இல்லை. எங்க எல்லாத்துக்கும் பிரச்சனைங்க, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. அங்க நீ எடுக்கிற ராங் டெசிஷனு, நீ எடுக்கிற ஒரு தேவையில்லாத சப்போர்ட் ஃபார் மிலிட்டன்ட் குரூப்ஸ் தான் உன்னை இங்க எடுத்து வந்து நிறுத்திருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். அதாவது நீங்க எடுக்கிற கத்தி உங்களே ஒரு நாள் வந்து கண்டிப்பா அதுக்கு இது ஒரு உதாரணம். நீ பண்ண ஆக்டிவிட்டி இது என்னைக்கா இருந்தாலும் இட் வில் கெட் பேக் டு யூ, இட் வில் ஹாண்ட் யூ ஃபார் ஷோர். ஓகே, யூஎஸோட விளையாட்டும் இதுல இருக்குன்னு சொல்லலாம். பாகிஸ்தான் ஒரு கிரவுண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரே இஸ்லாமிக் கண்ட்ரி டு பொசஸ் நியூக்ளியர் வெப்பன்ற ஒரே பெருமை மட்டும் தான் இருக்கு. அதுவே வந்து உலகத்துக்கே ஒரு த்ரெட் அப்படிங்கிறது வந்து இது என்னைக்கா இருந்தாலும் த்ரெட்டா மாறலாம் எல்லாருக்கும். ஆமா, நியூக்ளியர் யார் யூஸ் பண்ணாலும் அது சுத்தி இருக்கிற நேபரிங் கண்ட்ரிஸும் அதுல அஃபெக்ட் ஆக தான் போகுது, அதுல நம்மளும் அஃபெக்ட் ஆக தான் போறோம். இந்தியாவும் க்ளோஸ்லி இட்ஸ் வாட்சிங் தட் வார். ஓகே, என்ன ஆக போகுது? ஏன்னா அது நியூக்ளியர் இது இருக்கு பாகிஸ்தான் கிட்ட, அதனால நம்மளும் க்ளோஸா பார்த்து தான் இருக்கும். இது ரொம்ப அதிகமா ரொம்ப அளவு மீறி போச்சுன்னா ஒரு டிப்ளமேட்டிக்கான மூவ் இல்ல அதர் கண்ட்ரிஸோட சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து இது இப்போதைக்கு முடியற மாதிரி இல்ல. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பிரச்சனை அதுவும் முடியற மாதிரி இல்ல. It will be going on for some days. இது ரொம்ப நாளா போயிட்டு தான் இருக்கு. அவங்களோட எக்கனாமி ரொம்ப அப்படியே மைனஸ்ல போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. தாலிபான் அப்படிங்கிறத தீவிரவாத இயக்கமா காமிச்சு அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா கடைசியில் தாலிபான் கிட்டே ஆப்கானிஸ்தானை ஒப்படைச்சிட்டு ஃபிளைட்ல ஏறி ஓடி போனாங்க. இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் கூட ஒரு நல்லுறவை வச்சுட்டு இந்தியா அப்படிங்கிறது எதிரிக்கு நண்பன் அப்படிங்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கோம். ஆப்கானிஸ்தானுக்கு நல்ல விஷயம் தான்.
பாகிஸ்தான் என்னைக்கு தான் திருந்த போகுதுன்னு தெரியல ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு இன்னும் and moreover நம்ம வந்து கிரிக்கெட்லயும் ஆப்கானிஸ்தானை ப்ரோமோட் பண்ணி விட்டுட்டு இருக்கோம். சரியா? கிரிக்கெட்லயும் வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்கோம். கிரிக்கெட்ல வந்து அவங்கள ஒரு இடத்துல தூக்கிட்டு போய் வச்சதே வந்து இது இன்னைக்கு ஒரு ஐபிஎல் டீம் நல்ல டீம் இருக்குல்ல அவங்களுக்கு. யா நல்ல டேலண்ட்டும் இருக்கு. அதை இந்தியா ரெக்கக்னைஸ் பண்ணிருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய வகையில நம்ம வந்து ஒரு ஃபெலோ இஸ்லாமிக் கண்ட்ரிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது யாருமே பேசுறது இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஃபைன். ஈரான், அதுக்கப்புறம் சவுதி அரேபியா, துபாயா இருக்கட்டும், பஹ்ரைனா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி ஆப்கானிஸ்தான் எல்லாமே இஸ்லாமிக் கண்ட்ரி தான். இந்தியாவுடைய நட்புறவுல இருக்கக்கூடிய ஆமா. கண்ட்ரி. ஜஸ்ட் பிகாஸ் பாகிஸ்தான் கூட நம்ம சண்டை போடுறதுனால வார்ல இருக்கிற ஈரானே நம்மளுக்கு வந்து இல்ல இந்தியா எடுக்கிற ஸ்டாண்ட் நாங்க மதிக்கிறோம், நாங்க வந்து இந்தியன்ஷிப்பை மட்டும் அலோவ் பண்றோம்னு ஈரானே சொல்லுது. நீங்க இங்க உட்காந்துட்டு கூவி கத்திட்டு இருக்கீங்க இந்தியா பண்றது தப்பு அப்படின்னு. ரைட். ஒன்னு ரொம்ப ஃபார் எக்ஸ்ட்ரீம் சங்கியாடுறாங்க, இல்ல டூ மச் ஆஃப் லெஃப்ட் வோக் இல்லங்க ஆயிடுறாங்க. இது சங்கி நான் போன ஒரு 2 வீடியோ முன்னாடி கூட சொன்னேன். இந்தியா வந்து பெருமையா பேசுறது சங்கின்னு நினைச்சுக்கிறாங்க. நீ நாளுக்கு நாள் என்ன பண்ற, உன்னை நீயே வந்து தாழ்த்திக்கிற. காமன் சென்ஸ் இல்லாத நீ வந்து ஒரு இந்தியா பத்தி பேசினா நீ சங்கி என்னடா நீ இந்தியா ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கும் போதே என்ன பண்றோம், இந்தியா இஸ் மை கண்ட்ரி தானே பிளட்ஜே எடுக்கிறோம் நம்ம. அது எல்லாம் மறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உள்ளத்துல இருந்து வந்த ராண்ட் வீடியோ மாதிரியே இருந்துச்சு நீங்க பேசுறது ஃபுல்லாவே. பட் வாட் எவர் யூ ஆர் சேயிங் மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஐ வில் டேக் இட். ஏன்னா இன்னைக்கு வந்து எது பேசினாலும் உடனே முத்திர குத்துற மாதிரி பிராக்டிகலான பாயிண்ட்ஸ் தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டா இது எஸ்கலேட் ஆச்சு அப்படின்னா மேபி அடுத்த ஒரு காணொலியில இதை பத்தி நான் கண்டிப்பா நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.